Welcome to this lecture on convolution theorem. If L inverse of f1 of s equal to f1 of t and L inverse of f2 of s equal to f2 of t, then L inverse of f1 of s and f2 of s equal integral 0 to infinity f1 of u, then f2 t minus u into du. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் f1 of sங்கிற ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் f1 of t, f2 of sங்கிற ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து f2 of t. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, f1 of t and f2 of t. கன்வல்யூஷன் தியரம் அப்ளை பண்ணும்பொழுது f1 of tயில் tன்னு இருக்க வேண்டிய இடத்துல uன்னு மாற்றணும், f1 of u, t is replaced by u. ரெண்டாவது ஃபங்க்ஷனில் f2 of t, f2 of t minus u. அடுத்தது இந்த இன்டெகிரேஷன் யாரை பொறுத்து இருக்கிறாங்கன்னா யூவை பொறுத்து இருக்குது. அதில் ரெண்டு வேரியபிள் இருக்குங்களா, t இருக்குது u இருக்குது. ஆனால் இன்டெகிரேஷன் யூவை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த ப்ராப்ளத்தில் t வந்து கான்ஸ்டன்ட்டு. ஏன்னா ஞாபகத்தில் இருக்குன்னா t வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டூ வேரியபிள்ஸ். இப்போ நீங்கள் டபுள் இன்டெகிரேஷன் ஞாபகத்தில் இருந்ததுன்னா ரெண்டு வேரியபிள் xyன்னு வரும்போது எக்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்பொழுது ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம், ஒய்யை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம். இப்போ இதில் யூவை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுறீங்க, அதனால் t வந்து கான்ஸ்டன்ட். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த கன்வல்யூஷன் தியரத்துக்கான ஆன்சர் ரொம்ப சீக்கிரமாக எதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் யாருன்றதை டிசைட் பண்ணுறது, அடுத்தது ரெண்டாவது ஃபங்க்ஷன் யாருங்கிறத டிசைட் பண்ணுறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ f1 of t sin t வந்திருக்குன்னு வச்சுங்க, f2 of t tன்னு வருது. இப்போ இதில் sin uன்னு மாற்றிக்கலாம், இதை t மைனஸ் யூன்னு மாற்றிக்கலாம். இதுவே இந்த இடத்துல sin t மைனஸ் யூனும் இதை வந்து யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். என்ன ரீசன்னு தெரியுங்களா? இப்போ sin of t மைனஸ் யூ, அப்போ என்ன ஆகுது, a மைனஸ் b ஃபார்முலாவுக்கு போயிடும். sin a மைனஸ் b ஈக்குவல் டு sin a cos b மைனஸ் cos a sin b போகும். sin tயும் tயும் வந்ததுன்னா tயை தான் ரெண்டாவது ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும், sin tயை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு இன்னொரு டைம் வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். அதேமாதிரி sin tயும் e பவர் tயும் வரும்போது e பவர் tயை தான் ரெண்டாவது ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும், sin tயை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கணும். ஒருவேளை sin t cos t அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, ஏதாவது ஒன்று t மைனஸ் யூன்னு எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த கன்வல்யூஷன் தியரத்தில் ப்ராப்ளத்தை உங்களுடைய ஆன்சரை வந்து ரொம்ப சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். அதே சமயம் இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ f1 of u, f2 of t மைனஸ் u. நான் என்ன இப்போ f1 of t இது வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், f2 of t செகண்ட் ஃபங்க்ஷன். இதில் என்ன பண்ணணும், யூன்னு மாற்றணும், இதில் t மைனஸ் யூன்னு மாற்றணும். இது என்ன ஆன்சர் தருதோ அதே ஆன்சர் தான் இதை இன்டர்சேஞ்ச் பண்ணாலும். ஒருவேளை f1 of tன்னு இருக்க வேண்டிய இடத்துல t மைனஸ் யூன்னு மாற்றினாலும், f2 of tன்னு இருக்க வேண்டிய இடத்துல யூன்னு மாற்றி நீங்கள் இதுக்கு நீங்கள் இன்டெகிரேஷன் கண்டுபிடிச்சிங்கனாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், எதை நாம் யூன்னு எடுக்கிறோன்றது, எதை t மைனஸ் யூன்னு எடுக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்துலையுமே ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். அடுத்தது நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தில் இந்த sin a sin b ஃபார்முலா, cos a cos b ஃபார்முலா, sin a cos b ஃபார்முலா, cos a sin b ஃபார்முலா, இந்த ப்ராப்ளத்தின் இந்த ஃபார்முலானுடைய ஒர்க் என்னன்னு தெரியுங்களா? இது மாதிரி ப்ராடக்டில் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர்ஸ் டு சம். சம்மாக இருந்ததுன்னா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கோ அல்லது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இதே ட்ரிக்கை தான் எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில். பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் மல்டிஃபிகேஷனாக இருக்கும், மல்டிஃபிகேஷனாக இருக்கிறத நீங்கள் அடிஷனாக மாற்றிட்டிங்கன்னா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா பெருக்கல் இருக்கும்பொழுது இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை அப்ளை பண்ண முடியாது, அதை அடிஷனாக மாற்றிடுறோம். Find the inverse Laplace transform of 1 by s square into s plus 5. இப்போ இது ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 1 by s square by
s + 5 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 1/s² தனியாக, அடுத்தது 1/s + 5 தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ 1/s²க்கான இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து t. 1/s + 5க்கான இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து e⁻−5t. இப்போ இதில் f1 of t யாருன்னா வந்து t, f2 of t வந்து e⁻−5t. இப்போ tன்னு இருக்க வேண்டிய இடம் என்னென்னு மாறணும், uன்னு மாறணும். இது என்னவா மாறும், e⁻−5t−u. இப்போ இது மாதிரி மாற்றிட்டோம்னா e⁻−5t + e⁻5u. இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி t வந்து கான்ஸ்டன்ட், இன்டெகிரேஷன் எதை பொறுத்து தான் இருக்குது, uவை பொறுத்து தான் இருக்குது. அதனால் e⁻−5tயை இதிலிருந்து வெளியே எடுத்துகிற. இப்போ எதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணோம், இன்டெகிரல் 0 to t u e⁻5u into du. இப்போ பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண. பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் இன்டெகிரேஷன் ஆஃப் u dv ஈக்குவல் uv மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் v du. இதை ஃபர்தராக நீங்கள் எழுதும்போது எப்படி வரும்னா uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2. இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக uv மைனஸ் இன்டெகிரல் மைனஸ் u dash v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2. இதில் uவை அப்படியே எழுதியிருக்கிறேன், uவை சேஞ்ச் பண்ணாமல் இங்கே எழுதுகிறோம். அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய e⁻5uவை இன்டெகிரேட் பண்ணணும். e⁻5u இன்டெகிரேட் பண்ண e⁻5u டிவைடட் பை 5 மைனஸ் uவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, e⁻5uவை இன்னொரு டைம் இன்டெகிரேட் பண்ணும்போது e⁻5u டிவைடட் பை 25. இப்போ u இருக்க வேண்டிய இடத்துல tன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். அப்பர் லிமிட் t, லோயர் லிமிட் 0, t e⁻5t by 5 மைனஸ் e⁻5t by 25 மைனஸ் லோயர் லிமிட் u இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா 0, 0 கூட எதை பெருக்கினாலும் 0 ஆகிடும். இப்போ அடுத்தது e⁻0, எனிதிங் பவர் 0னுடைய வேல்யூ வந்து 1, அதனால தான் அந்த 1/25 வந்திருக்கு. இப்போ மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், t e⁻5t by 5 மைனஸ் e⁻5t by 25 ப்ளஸ் 1/25. e⁻−5t e⁻−5t உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது ஆல்ரெடி e⁻5t இருக்குது, என்னவாகும், கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல மட்டும் 1 e⁻−5tன்னு கிடைக்கும். t by 5 மைனஸ் 1/25 ப்ளஸ் e⁻−5t by 25. நீங்கள் ஆன்சர் இந்த ஸ்டேஜில் கூட நிறுத்திடலாம், அல்லது 25 பொறுத்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதில் t இருக்குது, அடுத்தது e⁻−5u இருக்குது. இதில் யாரை வந்து செகண்ட் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க, e⁻−5t வந்து செகண்ட் ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க. இந்த ப்ராப்ளம் தான் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/s² by s² plus 1. f of s 1/s² into s² plus 1. f1 of s 1/s² plus 1 எடுத்துக்கணும். f2 of s 1/s² எடுத்துக்கணும். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா s² into s² plus 1 1/s² plus 1 multiplication with 1/s². அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ f1 of s 1/s² plus 1 வந்து f1 of t equal to sin t எழுதலாமா. f2 of s 1/s² வேல்யூ வந்து t. இந்த ரோவில் இப்போ இது என்னவாகும், f1 of tயில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் f1 of t என்னென்னு மாற்றணும், uன்னு மாற்றணும். இப்போ என்னவாகுன்னா sin t மைனஸ் யூன்னு மாறும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் யார், f2 of tயில் tன்னு இருக்குது, இது என்னவாகும், t மைனஸ் யூன்னு மாறும். சரி, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இந்த இடம் வந்து u மட்டும்தான் வரும், sin u. இது ரெண்டாவது ஃபங்க்ஷனில் t மைனஸ் யூ. இப்போ இதை கன்வல்யூஷன் தியரத்தில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாகுன்னா இன்டெகிரல் 0 to t sin u t மைனஸ் யூ into du. இப்போ f1 of t sin t, tன்னு இருக்க வேண்டிய இடத்துல யூன்னு மாற்றும்போது f1 of u equal to sin u, f2 of t equal to t. இதில் tன்னு இருக்க வேண்டிய இடத்துல t மைனஸ் யூன்னு மாற்றுறோம். இதனுடைய ஆன்சர் வந்து t மைனஸ் யூ. sin u into t மைனஸ் யூ into du. இதில் அகைன் பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இது வந்து u, இது வந்து v. இன்டெகிரல் ஆஃப் u dv ஈக்குவல் uv மைனஸ் u dash v1 plus u double dash v2
மைனஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போ யூவா டி மைனஸ் யூ இருக்குது, அதை மாற்றக்கூடாது. யூன்னு இருக்க வேண்டிய இடத்துல யூனே வரணும். செகண்ட் பிளேஸில் டிவி என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். சைன் யூ இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் யூ கிடைக்கும். அடுத்தது மைனஸ் டி மைனஸ் யூவை யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ டி கான்ஸ்டன்ட், டி 0 ஆகிடும். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1, அந்த மைனஸ். அடுத்தது மைனஸ் காஸ் யூவை அகைன் இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகுனா மைனஸ் அப்படியே இருக்கும். காஸ் யூ இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் யூ. அப்போ 3 மைனஸ் இருக்கும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மைனஸ்ஸு. காஸ் யூ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா கிடைச்சிருக்கு ஒரு மைனஸ். அப்போ 3 டைம்ஸ் மைனஸ் வரும்போது அதே மைனஸ் சைன் யூன்னு கிடைக்கும். ப்ளீஸ் ஒர்க் அவுட். நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸை பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தெரியும் ஏன் இந்த இடத்துல மைனஸ் சைன் யூன்னு வந்திருக்குன்னு. யூன்னு இருக்க வேண்டிய இடத்துல டீயை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது டி மைனஸ் டி, இந்த இடம் 0 ஆகுமா, மைனஸ் காஸ் யூ டீன்னு கிடைக்குமா. அதை 0 கூட மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 0 மைனஸ் சைன் டி. அடுத்து லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது சைன் 0 வந்து 0. யூ இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு பிரதிக்கணும். இந்த இடம் 0, காஸ் 0னுடைய மதிப்பு வந்து 1. இப்போ என்ன ஆகுனா ப்ளஸ் டீன்னு வந்து கிடைக்கும். புரியுதுங்களா. ஏன்னா இது -1, லோயர் லிமிட் ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +1 மாறிட்டு டி சைன் டீன்னு வந்து வரும். இப்போ நான் சொன்ன இந்த 2 ஸ்டெப்ஸையும் ப்ளீஸ் ஒர்க் அவுட் ஆன் த பேப்பர். நான் சொன்ன லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸ் இருக்கும், அதனால தான் இது வந்து ப்ளஸ் டீன்னு மாறதுக்கான ரீசன். இங்கே ஒரு -1 வந்துருக்கு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, சைன் 0 வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகும். இப்போ இந்த ப்ராப்ளம் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்திருக்குன்னா கரெக்டாக 3 ஸ்டெப்ஸ் தான் வந்திருக்கு. ஆனால் இதுவே இந்த ப்ராப்ளத்தினுடைய ரோலை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒருவேளை பை மிஸ்டேக் ஆஃப் f1 ஆஃப் டி எடுத்துக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுனா ப்ராப்ளத்தில் f1 ஆஃப் u ஈக்குவல் டு யூன்னு வரும். f2 ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுனா f2 ஆஃப் u சைன் டி மைனஸ் யூன்னு வந்துடும். இது உங்களுக்கு பிரச்சனை. அது அந்தளவுக்கு அவ்வளோ சீக்கிரமாக இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணால் சைன் டி மைனஸ் யூவை ஏ மைனஸ் பி ஃபார்முலாவை எக்ஸ்பென்ஷன் பண்ணி ஒரு டேர்ம் ஒன்று வரும், அதை யூவாக கூட பெருக்கி அதுக்கு தனியாக இன்டகிரேட் கண்டுபிடிக்கணும். அடுத்தது அதே யூவை செகண்ட் டேர்ம் கூட மல்டிஃபிகேஷன் பண்ணி இன்னொரு இன்டகிரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன சொல்கிறோன்னா சைன் டி மைனஸ் யூ ஃபார்முலா என்ன, சைன் ஏ காஸ் பி, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. இப்போ இந்த டேர்முக்கு தனியாக நீங்கள் யூவை பெருக்கி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த டேர்முக்கு தனியாக யூவை பெருக்கி ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் சிரமமான விஷயம். புரியுதுங்களா. அடுத்தது ஃபைண்ட் த இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/s+1 இன்ட்டு s²+1. இதில் f1 ஆஃப் டி இதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். f1 ஆஃப் s பை 1/s²+1, f2 ஆஃப் s பை 1/s+1. f1 ஆஃப் டியை சைன் டி எடுத்துக்கிறீங்க, f2 ஆஃப் டியை e பவர் மைனஸ் டி. இப்போ இதில் சைன் இருக்க வேண்டிய இடத்துல சைன் யூ. இதுலேயும் ரோல் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. பெரும்பாலும் சைனை வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறது பெட்டர் சாய்ஸ். இ பவர் மைனஸ் டி வந்திருக்கு. இப்போ இ பவர் மைனஸ் டி மைனஸ் யூன்னு வருமா. அந்த இ பவர் மைனஸ் டி மைனஸ் யூ இ பவர் மைனஸ் டி ப்ளஸ் யூன்னு வந்து மாறும். இல்லை இ பவர் மைனஸ் டி வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துடலாமா. e பவர் மைனஸ் டி வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுக்கலாம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 0 to t e பவர் u இன்ட்டு சைன் யூ இன்ட்டு du. இன்டெக்ரல் e பவர் ax sin bx into dx which is equal e power ax by a square plus b square a sin bx minus b cos bx. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். இந்த அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா e பவர் u by 2 sin u மைனஸ் காஸ் u, அப்பர் லிமிட் t, லோயர் லிமிட் வந்து 0. u இருக்க வேண்டிய இடத்துல tன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது e பவர் t sin t மைனஸ் காஸ் t. லோயர் லிமிட்டில் e பவர் 0னுடைய வேல்யூ வந்து 1, சைன் 0 0 ஆகும், காஸ் 0 மதிப்பு -1. லோயர் லிமிட்டில் ஒரு மைனஸ் இருக்கும், அதனால் மைனஸ் இந்த மைனஸ் வந்து +1ன்னு வந்து இது மாறுது. புரியுதுங்களா. தென் e பவர் மைனஸ் t by 2 e பவர் t, இந்த 2 வந்து வெளியே வந்துடுது, e பவர் t sin t மைனஸ் காஸ் t ப்ளஸ் 1. இப்போ இந்த ஆன்சர் இந்த ஸ்டெப்போடு எடுத்தால் அல்லது e பவர் மைனஸ் டி உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது இது கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல மட்டும் 1 இன்ட்டு e பவர் மைனஸ் டி டிவைடட் பை 2ன்னு வந்து ஆன்சர் கிடைக்கும். Find the inverse Laplace transform of s by s square plus 1 into s square plus 4.
இதில் f1 of s by 1 by s square plus 1, f2 of s by s square plus 1, f1 of t sin t, f2 of t cos t. இப்போ ரெண்டுமே ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் f2 of t t அது பாலினாமியல், ரெண்டாவதுல f2 of t வந்து e power minus t எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்தது. இப்போ இதில் ரெண்டுமே வந்து ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். அப்படின்னா இதில் யாரோ ஒருத்தர் t மைனஸ் யூன்னு எடுத்துக்கணும். இப்போ ரெண்டாவது வந்து காஸ் ஆஃப் டின்னு வந்துருக்குங்களா, அதை டி மைனஸ் யூன்னு எடுத்துக்கிட்டோம். சைன் யூ மைனஸ் காஸ் ஆஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டியூ. இப்போ பிகினிங்கில் சொன்ன மாதிரி சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா, சைன் ஏ காஸ் பி ஆஃப் ஆஃப் சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. sin a cos b equal to half of sin a plus b plus sin a minus b. இப்போ இந்த ரெண்டை உள்ள மல்டிஃபிகேஷன் 2t மைனஸ் 2uன்னு வரும். இதை யூவாக ஆட் பண்ணும்போது 2t மைனஸ் இது மைனஸ் 2u, இது ப்ளஸ் யூ, அப்போ வந்து மைனஸ் யூ மட்டும் கிடைக்கும். இது வந்து என்ன ஆகுனா 3 sin a மைனஸ் பின்னு வருதுல்ல, இது sin u மைனஸ் 2t ப்ளஸ் 2uன்னு மாறும். அதனால் 3u மைனஸ் 2t. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு யூன்னு இருக்க வேண்டிய இடத்துல டீன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். சைனை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் வருமா, மைனஸ் காஸ் ஆஃப் 2t மைனஸ் யூ பை மைனஸ் 1. யூவை பொறுத்து இன்டெகிரேஷன், டி வந்து கான்ஸ்டன்ட்டு, அதனால் இது 0 மாறுது. இப்போ சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த ஃபார்மாக வரும்போது இது 11th கிளாஸில் இருக்கும். ஆன்சர் வந்து என்னென்னு சைனை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ax plus b divided by xக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் அதை எழுதணும். சிமிலர்லி இதே மாதிரி cos of ax plus b into dxன்னு இருக்கும்போது sin ax plus b divided by a. இது 11th இருக்கக்கூடிய ஃபார்முலா. b வந்து கான்ஸ்டன்ட். இங்கே நம்மளுக்கு யார் கான்ஸ்டன்ட்னா 2t வந்து கான்ஸ்டன்ட், இதனால ஞாபகத்தில் வச்சுக்க. அதனால் இது வந்து கீழே வராது. யூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து -1. அதே மாதிரி இந்த இடத்துல யூக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வந்து 3, அதை இங்கே எழுதிடுறேன். இப்போ யூன்னு இருக்க வேண்டிய இடத்துல டீன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் போதும். இப்போ மைனஸில் மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு காஸ் ஆஃப் 2t மைனஸ் யூ மைனஸ் 1/3 காஸ் ஆஃப் 3u மைனஸ் 2tன்னு எழுதியிருக்கிறேன். அடுத்தது யூன்னு இருக்க வேண்டிய இடத்துல டி, 2t மைனஸ் டீனா காஸ் டீன்னு வந்து கிடச்சிரும். அடுத்தது இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன 3t மைனஸ் 2tனா மைனஸ் 1/3 காஸ் ஆஃப் டி. லோயர் லிமிட்டில் 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுமா, யூ இருக்க வேண்டிய இடத்துல 0. இப்போ என்ன ஆகுதுன்னா மைனஸ் லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் காஸ் ஆஃப் 2t மைனஸ் 1/3 யூ இருக்க வேண்டிய இடத்துல 0 காஸ் ஆஃப் மைனஸ் 2tன்னு வரும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னென்ன வரும்னா காஸ் தீட்டா, அதனால் இந்த இடம் காஸ் 2t. இப்போ காஸ் ஆஃப் டீயும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 காஸ் டி சப்ட்ராக்ட் பண்ணி எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2/3 காஸ் டீன்னு கிடைக்கும். இதுவும் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் 2/3 காஸ் ஆஃப் 2t. ரெண்டை உள்ள மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 1/3 காஸ் ஆஃப் டி மைனஸ் காஸ் ஆஃப் 2tங்கிற ஆன்சர் வந்து கிடச்சிருது. இப்போ இதில் முக்கியமான விஷயம் சைன் இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஆஃப் காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ. எந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுங்க, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் எழுதணும். இதில் எக்ஸ் ரோவில் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னா யூ வந்து ப்ளே பண்ணுது, பியாக வந்து எது இருக்குன்னா கான்ஸ்டன்ட் டி வந்து இருக்குது. Thank you so much for your listening and have a great day.